பெனிஃபிட்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குருவே அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா துலாம் ராசியும் ரிஷப ராசியும் தான் 2025 செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ராசிகளாக இருக்குதுங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ அதனால இந்த ஏப்ரல் மாதம் அதோட ஆரம்ப கட்ட விஷயங்களாக, அதாவது மே மாதம் ஜூன் மாதத்தில் நமக்கு சில பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடியதுக்கு சில அறிகுறிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில காய் நகருது, சில வேற அறிமுகமாகிறது, சில விஷயங்கள் வந்து டக்குன்னு ஓப்பனாக, சில இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து காட்டி அடுத்த லெவல் கொஞ்சம் பெரிய பிராப்தங்கள் நோக்கி போகக்கூடிய மாதிரி ஒரு காட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தொழிலதிபர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வரும். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க